ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பால் சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். விஜய் கூடிய சீக்கிரம் நம்ம ஹீரோயினை புரிஞ்சிக்கணும். அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, அவள் நம்ம நல்லதுக்கு தான் செஞ்சுருக்கா, நம்ம குழந்தைய அவள் தான் சிறப்பாக பார்த்துப்பா, இந்த கூட்டம் தான் சரியில்லை அப்படின்ற விஷயம் கூடிய சீக்கிரம் நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி காலம் எல்லாத்தையுமே புரிய வைக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்னபூர்ணி எப்படியாவது தான் பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், இப்படியே விடக்கூடாது அப்படின்னு அவங்க அதிரடியாக ஒரு சாந்தி முகூர்த்த ஏற்பாடுகளை பண்ணுறாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட போதும் முன்னு செம கடுப்பாக என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னோன்னா, இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த நிலையில் பூ கூட கொட்டிடுது. அப்புறம் ஒரு வழியாக டெக்கரேஷனும் பண்ணிடுறாங்க. அன்னபூர்ணி நினச்சதை பண்ணாமல் விட்டுருவாங்களா என்ன, சிறப்பாக அதை பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த நிலையில் நம்ம ஹீரோயின்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாரு, உன் வாழ்க்கை விஜய் கூட தான், கண்டிப்பாக விஜய் ஒரு நாள் புரிஞ்சுப்பார், அதை நம்ம அப்படியே விடக்கூடாது, ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுக்கணும், நீ விஜய்கிட்ட பேசு, இது தனிமையாக பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி அன்னபூர்ணி நம்ம ஹீரோயினை கூல்படுத்தி அனுப்புகிறாங்க. அங்கே விஜய் பார்த்தா ரூம்குள்ளே யார் இந்த மாதிரி டெக்கரேஷன் வேலையெல்லாம் பார்த்தாங்க, கல்யாணமே ஒரு விஷயம், இதில் வேற இது ஒரு கேடா அப்படின்னு கோவத்தில் இருக்கிற டைமில் தான் அன்னபூர்ணி நம்ம ஹீரோயினை பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டுறாங்க. செம பயத்தோட விஜய் வேற கானில் இருக்கார், எதை சொன்னாலும் கேட்க மாட்டார், இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற பயத்தில் இருக்காங்க. ஸோ விஜய் சும்மா விடுவாரா? லெஃப்ட் ஹேண்ட் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு ஆடிட்டேன்னு அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களா, போலீஸை வச்சு கல்யாணம் பண்ணிங்க, இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி சாந்தி முகூர்த்தம் பண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நினைக்கிறபடி ஆடணுமா, என்னை என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நம்ம ஹீரோயினை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க போகிறாரு. ஹீரோயின் எதை பேசினாலும் நம்ம விஜய் காதில் விழுவே விடாது. இங்கே பாரு, உன்னை நான் என்ன சொன்னேன், இந்த வீட்டில் ஒரு பொருளாக இருக்கணுமே தவிர விஜய்க்கு நீ என்றைக்குமே பொண்டாட்டியாக இருக்கவே முடியாது, இப்பயே என் ரூமை விட்டு வெளியே போ, உனக்கு இந்த ரூமுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு நம்ம ஹீரோயினை விஜய் கண்டிப்பாக கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்த போகிறாரு. உனக்கு எந்த இடமோ அதோடு இருந்துக்கோ அப்படின்ற லெவலில். இதுக்கு மேலே தேவையில்லாத வேலையை பார்த்தீங்கன்னா நடக்கிறதே வேற, என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு செம கோவப்பட போகிறாரு. ஹீரோயின் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.